தீபாவளி பண்டிகையை கொண்டாட லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளதால் சென்னையின் முக்கிய வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் தகவலை கேட்கலாம். வணக்கம் லாவண்யா. தற்போது தீபாவளி நாளை உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றிருப்பதால் சென்னை சாலைகள் எல்லாம் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம். நாளை தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. புத்தாடைகளை வாங்குவதிலும் அதே போல புதிய புதிய இனிப்புகளை சுவைப்பதிலும் பட்டாசுகளை வெடிப்பதிலும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். கடந்த ஒரு சில மாதங்களாகவே இந்த தீபாவளிக்கான தயாரிப்புகளில் வியாபாரிகளும் அதே போல ஒரு மாத காலமாகவே பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்றே கூறலாம். அதிலும் குறிப்பாக பண்டிகை என்றாலே உற்றார் உறவினரோடு, சொந்த பந்தங்களோடு, பெற்றோரோடு, அதே போல இரத்த உறவுகளோடு கொண்டாடுவது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நிலையிலே பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு துறைகளிலிருந்து பொதுமக்களுக்கு விடுமுறைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை என்பது வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. வேலை வாய்ப்புகளை தேடி தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மக்கள் இங்கு படையெடுத்து வருவது வழக்கமாக இருக்கிறது. பள்ளிக்காலத்தை முடித்த பிறகு, கல்லூரி காலத்தை கடந்த பிறகு அவர்கள் வேலைக்காக வரக்கூடிய ஒரு இடமாக சென்னை இருக்கக்கூடிய ஒரு வகையிலே பண்டிகை என்றாலே தங்களுடைய வீடுகளுக்கு சென்று அங்கு உறவினர்களோடு கொண்டாட வேண்டும் என்ற மனநிலையில் தான் இங்கு பல பேர் இருக்கிறார்கள். அந்த வகையிலே தீபாவளி என்ற உடனே ஒரு 4 நாட்கள் தொடர்ந்து ஒரு விடுமுறை கிடைக்கிறது. சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் என்ற ஒரு 4 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கிடைப்பதனால் சொந்த ஊர்களை நோக்கி பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ஜிஎஸ்டி சாலையை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜிஎஸ்டி சாலையை ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு, கிளாம்பாக்கமே கிறுகிறுக்கக்கூடிய ஒரு அளவிற்கு பொதுமக்களினுடைய அந்த படையெடுப்பானது இருக்கிறது சொந்த ஊர்களை நோக்கி. லட்சக்கணக்கான பொதுமக்கள் சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள், தங்கள் ஊர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்னை தற்பொழுது ஒரு வெறிச்சோடிய ஒரு நிலையில் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் ஒரு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சென்னை. காலையில் சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை, அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் கூட சென்னையில் மக்களினுடைய கூட்டத்தை அதிகமாக காணலாம், வாகனங்களினுடைய சத்தத்தை அதிகமாக கேட்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சென்னையினுடைய சாலைகள், அந்த முக்கிய சாலைகள் எல்லாம் தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது. சாலைகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 1-2 இருசக்கர வாகனங்கள், ஒரு கார் அல்லது பொது போக்குவரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பேருந்துகளை தவிர மற்ற எதுவுமே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. மிகவும் எளிமையாக சென்று வரக்கூடிய, போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு தினங்களாகத்தான் இந்த விடுமுறை காலங்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இப்ப தீபாவளி முடிந்த பிறகு படையெடுக்கும் மக்களினுடைய அளவு எவ்வளவு இருக்கும் என்று கணிக்க முடியாத அளவிற்கு அந்த அளவுக்கு மக்கள் ஊர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பொது போக்குவரத்தை பயன்படுத்திய மக்களையும் தவிர சொந்த வாகனங்களையும் பயன்படுத்தி பொதுமக்கள் சென்னையிலிருந்து தங்களினுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சென்னையினுடைய முக்கிய சாலைகள் அனைத்துமே வெறிச்சோடி கிடைக்கிறது. நாம் தற்பொழுது நிற்கக்கூடிய பகுதி ராதாகிருஷ்ணன் சாலை, மிகவும் ஒரு முக்கியமான சாலை. இருபுறங்களும் வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது. ஜெமினி பாலத்தினோடு தொடர்பு படுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது. அந்த வகையிலே காலை முதற்கொண்டு சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளை பார்த்திருக்கிறோம். எழும்பூராக இருக்கட்டும், அதே போல கிண்டியாக இருக்கட்டும், வேளச்சேரியாக இருக்கட்டும், ஈக்காட்டு தங்கலாக இருக்கட்டும், அசோக் நகராக இருக்கட்டும், பல்வேறு சாலைகள். அதிலும் பண்டிகை காலங்களில் தீநகர், அதே போல வண்ணாரப்பேட்டை, பல்வேறு இடங்களில் பொதுமக்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். பொருட்களை வாங்குவதற்கு, புத்தாடைகளை வாங்குவதற்கு என பொதுமக்களினுடைய கூட்டம் எண்ணிலடங்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது அந்த பொதுமக்களினுடைய கூட்டம் எல்லாம் சற்று குறைந்து தேவைக்கு மட்டும், அதாவது நாளைக்கு தீபாவளி என்று சொன்னால் இன்றைக்கு எதுவுமே வாங்காதவர்கள் சற்று வாங்கி கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் மட்டும்தான் இருக்கிறதே தவிர, அந்த சூழல் மட்டும்தான் இருக்கிறதே தவிர மற்ற அனைவருமே ஊர்களுக்கு செல்லக்கூடிய வகையிலே தங்களுடைய முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு முக்கிய சாலைகள், முக்கிய பகுதிகள் அனைத்துமே வெறிச்சோடி காணப்படுகிறது. களத்திலிருந்து நேரடியாக தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.